ஹலோ கைஸ், நான் உங்க அபி. வெல்கம் டு அபி ஆன் ஸ்க்ரீன். நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னா சஸ்பென்ஸ், அதை சொல்ல மாட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நாகர்கோவிலேருந்து கிளம்பி மதுரை போகிறோம். மதுரைக்கு எதுக்கு போகிறோன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, மீட்டப் பண்ணலாம் தான். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு 3 மந்தாவது இருக்கும். லாங் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. விளாக் நிறைய எடுத்தாலுமே பாதியில் விடுற மாதிரி தான் இருக்குது. நிறைய விளாக் எடுத்து எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். ஒழுங்காக எடிட் பண்ண முடியல. இப்போல்லாம் ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நமக்கு இப்போ 100Kலாம் இல்லை, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு தனி வீடியோ மட்டும் போட்டுடலாம், செலிப்ரேஷன் வீடியோன்ட்டு. இப்போ நம்ம சும்மா விளாக் மாதிரி பண்ண போகிறோம். அபி ஆன் ஸ்க்ரீனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் கோயிங். இந்த விளாக் அப்படி கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நாகர்கோவிலேருந்து கிளம்பி மதுரை போயிட்டுருக்கோம். மதுரையில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், மதுரை வந்து சேர்ந்தாச்சு. என்ன வர சொல்லிட்டு எவனும் வரல. எல்லாம் லேட்டாக கிளம்பிட்டு என்ன மட்டும் சீக்கிரம் வச்சுட்டானு சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. உட்காந்து தனியாக உட்காந்து புலம்புற மாதிரி ஆகிப்போச்சு. உள்ளே இறங்கி ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுக்கலான்னு பார்த்தேன். உள்ளே ஃபுல்லாக க்ரௌட் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ மதுரை வந்தாச்சு. இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்போ வரானோன்னு தெரில. சரி, இப்போ லைட்டாக பசிக்குது. ஏதாவது ஜூஸ் டீ ஏதாவது குடிச்சிட்டு வந்துடுறேன். A few moments later. சரி, ஒரு வழியாக நம்ம விஷ்ணு வந்துட்டு. அப்படி விஷ்ணு ஒரு ஹாய் சொல்லுங்க. விஷ்ணு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம். நமக்கு தெரியாமல் ஒரு 2 பேர் தின்னுட்டு இருக்கானோ, அவனை அப்படி போய் பார்க்கலாம். கமான் கைஸ், ஹாய் சொல்லுங்க. சரி, கடைசியில் 4 பேரை மீட் பண்ணியாச்சு. இனி அடுத்த உட்காந்து பேசுவோம். உட்காந்து பேசிட்டு 2 பேர் தின்னுட்டு இருக்கானோ. நின்று பேச மாட்டோமா? உட்காந்து காமெடிலாம் போட்டாங்க. எங்க தாண்டா போறீங்க? இந்த நைட்டு நேரத்துல எங்க தாண்டா போறீங்க? எப்பல ஃபிளிப் பண்றது? அட கடவுளே, எப்பல ஃபிளிப் பண்றது? வீடு திரும்பல, மதுரைக்கு வந்துட்டோம்னு சொல்லு. மதுரை ரயில் ஸ்டேஷனில் இருக்கோம். மதுரையில் பயங்கர மழை. இனி ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் இருக்கும். எங்கே தாண்டா போறீங்க? மதுரைக்கு வந்துட்டோம்னு சொல்லி. வந்துட்டோம்னு சொல்லு. மதுரைக்கு வந்துட்டோம்னு சொல்லு. சரி, ஓகே. ராமேஸ்வரம் பார்த்துட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. வெற்றிகரமாக இடமும் கிடைச்சாச்சு. நம்ம பசங்க எங்கே உட்காந்துருக்காங்க? சத்தி படுத்துட்டாங்க. வெற்றி தான். ராமேஸ்வரம் போன பிறகு வைக்கப்படாத ராமேஸ்வரம் போன பிறகு சந்திப்போம். சரி ஜோயில், என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. மம்மி ரெடி, பஞ்சு மிட்டாய், புளி மிட்டாய், அந்த கயிறு ரோப்பு, எல்லாத்துக்கும் தெரியும். மின்ட்டு மாங்க. வேற என்ன, சாக்லேட் இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறோம்? ராமேஸ்வரத்துல கடை போட போறோம். மணி கரெக்டா 4 ராமநாதபுரத்துல போயிட்டு சரி மண்டபத்தில் போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் எரிச்சு பாம்பன் வளர்த்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ சரி, ஓகே. இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு ஸ்லீப்பை போட்டுட்டு நாளைக்கு காலையில் பாம்பன் மலத்தை பார்க்க போகலாம். இப்போ காலையில் மணி 5:30 ஆகுது. 5:30 ஆகுது. திருப்பமா கைஸ், நம்ம இப்போ ட்ராக்ல போறோம். போடுமா ஏல கொடுத்துறாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறோம். கட் பண்ணிட்டு மாத்தணும்ல. மணி இப்போ கரெக்டாக 5:30 ஆகுது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா மண்டபத்து பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் போக போகிறோம். பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் சுத்தோட ஃப்ரெண்ட்ஸ். பீச் இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா ஒரே காடாக தான் இருக்குது. எங்கே பீச் வர போகிறது தெரில. இப்போ மணி 6 தாண்டுது. எப்போ பீச்சுக்கு போயிட்டு எப்போ வீட்டுக்கு போக போகிறேன்னு தெரில. few minutes later. சன்ரைஸ் பார்க்குறேன் கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் சன்ரைஸ் பார்க்கல. ஆனால் சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ பீச்சுக்கு போக போகிறேன்னு தெரில.
Guys, ராமேஸ்வர் பீச் வந்துட்டோம். ராமேஸ்வரம் பீச்ல பாம்பன் பாலத்துக்கு அடிச்சு ரீச் ஆயிட்டோம். வியூவை மட்டும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. சரி, நம்ம இப்ப பாம்பன் பாலத்தை ரீச் பண்ணியாச்சு. இனி அடுத்து எங்க போறோம்? வாங்க நண்பர்களே. பாம்பன் பாலத்தை ரீச் பண்ணிட்டோம். பாம்பன் பாலத்துல இருந்து இனி நம்ம தனுஷ்கோடி தான் போக போறோம். இப்ப போக போறது இல்ல. இப்ப பாம்பன் பாலத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அடுத்து என்ன பிளானுங்கிறத பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லா தூங்காம போறானது எல்லாம் இந்த வியூ காண்டி தான். செம வியூங்க, வேற லெவல். ஓகே, நம்ம அங்க கூட்டிட்டு போறோம். எங்க? அதான் பாறை தானே. ஆமா அனுப்பாங்க. ஏய், அது பாறை தாங்க. கட்டி விட்டுருக்காங்கல்லடா. எஜ் வரைக்கும் போலாம். போட்டு கட்டி பாறையால பாறை தான், ஃபுல்லா பாறை. பாறை வச்சு ஃபுல்லா கட்டி இருப்பானுங்க. அந்த அலை வராம இருக்கிறதுக்கான கட்டுவானுங்க. நெகட்டிவா பேசுறேன். இறங்கிட்டான் பாரு. அடி வாங்கி தட்டு காரண கூட வாங்கிட்டு வேகமா ஒரு காத்தடிச்சா எதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரானா, வீட்டுல வந்து வெளியே கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க பாம்பன் பாலம் கூட சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அதனால யார் எங்க போறதா இருந்தாலும் வீட்டுல சொல்லிட்டு வந்துருங்க, அப்புறம் சொல்லலை எனக்கு வருத்தப்படக்கூடாது. இப்போ தொங்கு பாலத்தை பார்க்க போறோம். தூக்கு பாலம், அதாவது போட் வரம்புல இதுக்கு மேல நீ பேச டங்கு வா வந்து போடா உனக்கு. மேல மட்டும் தூக்கும். விரிஞ்சி தோக மாதிரி விரியும். புது பாலம் வந்து அப்படியே அப்பல மேல போட்டு தான் தூக்கிக்கும். ஏன்